பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வாத நேரத்திற்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து இப்ப நம்ம வசனத்தை தியானித்து நம்ம ஜெபிக்க போறோம். சரியா? ஆண்டவருடைய வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க, வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 122வது சங்கீதம் 7வது வசனம். 122ஆம் சங்கீதம் 7வது வசனம். பைபிளை திருப்பிக் கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டில் 751வது பக்கம் எடுத்துட்டீங்களா? அந்த வசனம் பாருங்க. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம். ஒரு குடும்பம்னு இருக்கும்போது பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? சமாதானம். ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தில் சமாதானத்தை அருளி ஆசீர்வதிக்கிறவர். 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் பாருங்க. 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தம் ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அப்போ ஒரு குடும்பத்துக்கு தேவையானது மிகப்பெரிய ஆசீர்வாதம் சமாதானம். பெரிய அரண்மனை மாதிரி வீடு இருக்கலாம், வீட்டுக்குள்ள எல்லா வசதியும் இருக்கலாம், ஆனால் சமாதானம் இல்லைன்னா அது வீடு மாதிரி இருக்குமா? நம்முடைய குடும்பம்னா அங்கே சமாதானம் இருக்கணும். அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். உங்கள் வீடு ஒரு சின்ன குட்டி வீடாக இருக்கலாம், குடிசை வீடாக இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய வீடாக இருக்கலாம், அரண்மனை மாதிரி வீடாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் ரொம்ப முக்கியமானது குடும்பத்துக்கு சமாதானம். அப்போ சமாதானம் என்று வரும்போது எல்லாருக்கும் ஒரு தேவ சமாதானம் இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ளே சமாதானம், பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே சமாதானம், அதாவது உறவுகளுக்குள்ளே சமாதானம் இருந்தால் தான் வீட்டில் ஒரு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியும். அதனால தான் இயேசு என்ன வாக்கு கொடுத்தார்? யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பாருங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நான் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறேன், அது தேவ சமாதானம், அதனால கலங்காதுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆனால் நம்ம சமாதானத்தை ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறாரு. குடும்பம்னா சமாதானமா இருந்தால் தான் நல்லா இருக்குது, சந்தோஷம், ஒரு ஆசீர்வாதமா இருக்குது. ஏன் இந்த சமாதானம் பாதிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான். அவன் பொல்லாத பிசாசு. அவனை குறித்து சாத்தான் என்று பிசாஸ் என்று பைபிளில் சொல்லி இருக்குது. அவன் தான் நம்முடைய சமாதானத்தை கெடுக்கிறவன். நம்ம சமாதானமா இருந்தால் அவனுக்கு பிடிக்காது. பாருங்க, ஆதியாகமம் முதல் 2 அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் குடும்பத்தை உண்டாக்கினதை வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்து அவங்களை குடும்பமாக்கி அவங்களை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அப்போ நம்முடைய குடும்பத்தை உண்டாக்குனது யாரு? ஃபேமிலியை உண்டாக்குனது யாரு? கணவன் மனைவி, அப்பா அம்மா, இந்த மாதிரி பெற்றோர் பிள்ளைகள், இந்த குழந்தைகள், இந்த ஒரு குடும்ப ஐக்கியத்தை உண்டாக்குனது யாரு? நம்முடைய ஆண்டவர். இந்த குடும்பம்லாம் நல்ல சந்தோஷமா நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் ஒரு நல்ல ஃபேமிலியை, குடும்பத்தை நமக்கு தந்திருக்கிறார். பிசாசு பார்க்குறான், அவன் ஆண்டவருக்கு சத்துரு, எதிராளி. இந்த மனுஷங்க சந்தோஷமா இருக்காங்களே, இதை நம்ம கெடுத்தரணும், இந்த சமாதானத்தை கெடுத்த ஆண்டவர் துக்கப்படுவார்னு சொல்லி இந்த சமாதானத்தை கெடுக்கிற காரியத்தை எல்லாம் இந்த பிசாசு செய்வான் பாருங்க. அதனால என்ன பண்ணுவான்? சமாதானத்தை கெடுக்க என்னெல்லாம் உண்டாக்கலாம்? ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உண்டாக்கலாமா? இந்த பிள்ளைகளுக்குள்ள நுழைஞ்சிடலாமா? இந்த கனவு மூலமா ஒரு கோபத்தை கொண்டு வரலாமா? இந்த மனைவி மூலமா எரிச்சலை கொண்டு வரலாமா? இந்த பெரிய ஆட்கள் மூலமா ஒரு சண்டையை கொண்டு வரலாமா? இதெல்லாம் பிசாசுடைய தந்திரம். அப்போ நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு எதிராளி இருக்கிறான் என்பதை மனதில் கொள்ளணும். அப்படி நம்ம தெரிந்து கொண்டு ஒழுங்கா நம்ம ஜெபிச்சோம்னா அவனால நம்ம குடும்பத்தை ஒன்றும் பண்ண முடியாது. என்ன, ஏசப்பா நம்ம வீட்டில் இருந்து நம்மளை பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துவாங்க. அதனால தான் நம்ம இப்படி பாட்டு பாடுறோம், ஜெபம் பண்ணுறோம், ஏசப்பாட்டை வேண்டுதல் செய்கிறோம். அப்போ இன்றைக்கு ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் சமாதானம் எப்பவும் நிலைச்சிருக்கணும். இப்போ இன்னும் யாருக்குள்ளேயாவது உரசல்கள் இருந்து சமாதானம் பாதிக்கப்பட்டிருந்தா இன்றைக்கு அந்த சமாதானத்தை அருளி செய்யுங்க. நீங்கள் எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறீங்க,
உங்கள் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் உண்டாயிருக்குன்னு சொல்லி அந்த சமாதானம் எங்கள் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்க போகிறோம். சரியா? இந்த சமாதானம் வரணுமானா எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு இருக்கணும். யாராவது ஒருத்தர் ரட்சிக்கப்படலன்னு வைங்களேன், அதனால தான் சமாதானம் ரொம்ப பாதிக்கப்படும். சில வீட்டில் கணவர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, சில வீட்டில் மனைவி ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, சில வீட்டில் பெற்றோர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, சில வீட்டில் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. யாராவது ஒருத்தர் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் அவங்க மூலமாக பிசாசு நுழைஞ்சி சமாதானத்தை கெடுத்துருவான். அப்போ எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு எல்லாரும் தேவ சமாதானத்தை உள்ளத்தில் பெற்றுக்கொண்டா குடும்பத்தில் சமாதானம் இருக்கும். ஆமாம், இன்னும் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா ரட்சிக்கப்படல, எங்கள் அண்ணன் ரட்சிக்கப்படல, அல்லது எங்கள் அக்கா ரட்சிக்கப்படல, அதனால் இந்த மாதிரி தப்பாக பண்ணுறாங்க, அதனால் சண்டை வருது, கோபம் வருது, அப்பப்போ வீட்டுக்குள்ள பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறீங்களா? அவங்களும் ரட்சிக்கப்பட நம்ம ஜெபிக்கணும். பாருங்களேன், அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தா நீங்க மாத்திரம் இல்லை, உடைய குடும்பமே ரட்சிக்கப்படும். அது வாக்கு தத்தம். இந்த அப்போஸ்தலர் 16:31 இதை வைத்து நம்ம ஜெபிக்கணும். நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கிறீங்க, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் உடைய பிள்ளைகளாக மாறி சாட்சியாக நாங்கள் இருக்கணும், எங்கள் வீட்டில் ஒருத்தர் கூட ரட்சிக்கப்படாமல் இருக்கக்கூடாது. அப்படி நம்ம ஜெபிக்கணும். சரியா? உண்மையாக அப்படி ஜெபிக்கும் போது ஆண்டவர் ரட்சித்துருவார். பாருங்களேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம், அவங்க அந்த ஐயா நல்ல பிஸ்னஸ் மேன். அவர் நல்ல பிஸ்னஸ் பண்ணி நல்லா சம்பாதிக்கக்கூடியவர். அவருக்கு திருமணம் ஆயிற்று, மனைவி வந்தாங்க, அவங்க ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க நல்ல தினம் காலையில் எழுப்பி பைபிள் வாசிப்பாங்க, ஜெபிப்பாங்க, ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. இவங்களும் பக்தி உள்ள ஐயா தான். அதனால் காலையில் எழுப்பி பைபிள் வாசிப்பாங்க, ஒரு சிறு குட்டி ஜெபம் பண்ணுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கெல்லாம் போவாங்க, பக்தியாக இருந்தாங்க. ஆனால் இந்த ஐயாவுக்கு ஒரு பழக்கம் என்னென்னா, ஞாயிற்றுக்கிழமை கடைலாம் லீவு இல்லை, பிஸ்னஸ் லீவு, கடைலாம் மூடி இருக்கும். காலையில் சர்ச்சுக்கு போவாங்க, சாயங்காலம் ஆகிட்ட ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வருவார். அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க பிஸ்னஸில். ஒரு 4-5 பேர் வருவாங்க, எல்லாரும் இவர் வீட்டுக்கு வந்துடுவாங்க. ராத்திரி ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி வந்துடுவாங்க. வந்துட்டா என்ன பார்ட்டி, என்ன பார்ட்டி, எல்லாம் பாட்டில் கொண்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க. மதுபான பாட்டில் வாங்கிட்டு 4-5 பேர் உட்காந்து ஜாலியாக பேசி குடித்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதான் அவனுடைய பழக்கம். அவர் குடிச்சிட்டு போய் வெளியெல்லாம் கலாட்டா பண்ண மாட்டார். அவர் குடிக்கிறது வெளியே நிறைய பேர் தெரியவே தெரியாது. வீட்டுக்குள்ளே குடிப்பார், வாரத்தில் ஒரு நாள் மாத்திரம். அவருடைய மனைவிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி, என்ன இந்த பக்கம் இவ்வளோ பக்தியாக இருக்கிறாங்க, இந்த பக்கம் மதுபானெல்லாம் குடிக்கிறாங்களேன்னு சொல்லி. ஆனால் அவர் சொல்லுவார், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, வாரத்தில் ஒரு நாள் தான் நாங்கள் இது மாதிரி சந்தோஷமாக குடிப்போம், நீ போய் எனக்கு கொஞ்சம் இந்த மட்டன் இதெல்லாம் வறுத்து ரெடி பண்ணி கொண்டு வான்னு சொல்லி எல்லாம் வாங்கி கொண்டு கொடுத்துருவார். உடனே இவங்க பாருங்க, அவங்க குடிக்கிறது ஆண்டவருக்கு பிரியமில்லாதது, அதுவும் வீட்டில் குடிக்கிறது இன்னும் தேவனை துக்கப்படுத்தக்கூடியது. இந்த சகோதரி ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, கணவர் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறது, இந்த வீட்டுக்குள்ளே குடிக்கலாம் கூடாது, மதுபானெல்லாம் கூட, எல்லாம் வெளியே போங்க அப்படின்னு சண்டை போடலாமா? சண்டை போட்டால் குடும்ப சமாதானம் பாதிக்கப்படும்ல. அதனால் அவங்க என்ன செஞ்சாங்க, புருஷனுக்கு கீழ்ப்படித்தாங்க. சரி என்ன செய்யணும், இதெல்லாம் வறுத்து கொண்டு வா, ரெடி பண்ணி கொண்டு வான்னு சரின்னு போய் சமையல் கட்டில் போய் நல்லா ரெடி பண்ணி அதை சூடாக கொண்டு வச்சுட்டு வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. அவ்வளோதான். இவங்க நல்லா அந்த மட்டனை சாப்பிட்டு நல்லா குடித்து ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. நடுராத்திரி வரைக்கும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக வீட்டுக்கு போயிடுவாங்க. இது வாரந்தோறும் நடக்கிற விஷயம். இந்த சகோதரி எல்லாம் செஞ்சு வச்சுட்டு ரூமுக்குள்ளே போயிடுவாங்க. ஒவ்வொரு வாரமும் அது மாதிரி செஞ்சு வச்சுட்டு வீட்டுக்குள்ளே போயிடுவாங்களா. இப்படி பல வாரம் கடந்து விட்டார். ஒரு நாள் இந்த ஐயா பார்த்தாங்க, சரி மனைவி நமக்கு கேட்குறதுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து எல்லாம் செஞ்சு கொண்டு கொடுக்குறா, செஞ்சுட்டு என்ன பண்ணுறா பார்க்கலான்னு சொல்லி அவர் பாதியில் இந்த பார்ட்டியில் பாதியில் குடிச்சிக்கிட்டே இருக்கும்போதே உள்ளே போய் எட்டி பார்த்தார். பார்த்தா அவங்களுடைய மனைவி பெட்ரூமில் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க கண்ணில் இந்த கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறது. அவர் பார்க்குறாரு, என்ன ஜெபம் பண்ணுறான்னு சொல்லி.
இயேசுவே என் கணவரை ரட்சியும், இந்த குடிப்பழக்கத்திலிருந்து அவங்களுக்கு விடுதலை கொடுங்க, இந்த கெட்ட நண்பர்களிடத்திலிருந்து விடுதலை கொடுங்க அப்படின்னு சொல்லி அழுது அழுது ஜெபிக்கிறாங்க. இவர் அதை பார்த்தார். அப்போ ஒவ்வொரு முறையும் நான் என் நண்பர்களோடு வந்து குடிக்கும்போது என் மனைவி போய் முழங்கால் படியிட்டு அழுது எனக்காக ஜெபம் பண்ணுகிறாள். அந்த ஜெபம் அவருடைய உள்ளத்தை தொட்டார். அவள் என்கிட்ட சண்டை போடலை, அவள் என்னை குறை சொல்லலை, இப்படி குடிக்காதுங்கன்னு சொல்லலை, இந்த நண்பர்களெலாம் கூட்டிகிட்டு வராதுங்கன்னு சொல்லலை, பிரச்சனை பண்ணலை. நான் சொல்லதுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சிட்டு எனக்காக அழுது ஜெபிக்கிறாளே. உடனே அவர் ஒப்பு கொடுத்தார், ஆண்டவரே இனி நான் குடிக்க மாட்டேன், இனி இந்த கெட்ட நண்பர்களை அழைத்து கொண்டு வர மாட்டேன். அன்றைக்கு அவர் அவனை ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்பட்டு குடும்பமே மாறிவிட்டார். ஜெபம், விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபம். நீயும் உன் வீட்டாரை ரட்சிக்கப்படுவீங்கன்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்கிறாரு. அதனால இந்த வாக்கு தத்துவத்தை வைத்து உங்கள் வீட்டில் யாராவது ரட்சிக்கப்படாமல் இருந்தால் ஜெபிக்கணும். சரியா? அடுத்தது பாருங்கள், கொலோசியர் 3:2 வாசிக்கிறேன். கொலோசியர் 3:18-19 என்ன சொல்லியிருக்குது பாருங்க. மனைவிகளே, கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்களை கசந்து கொள்ளாதிருங்கள். ஒரு குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமானவங்க யாரு? கணவன் மனைவி. அவங்க தான் குடும்ப தலைவன் தலைவி. இல்லை, அந்த 2 பேருக்குள்ள சமாதான உறவு நல்லா இருந்து தானே குடும்ப சமாதானமாக இருக்கும். அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா பிள்ளைகள் பாதிக்கப்படும், எல்லாமே பாதிக்கப்படும். இல்லை, அப்போ ஒரு கணவன் மனைவி சமாதானமாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? வசனத்துக்கு கீழ்ப்படியணும். வசனம் என்ன சொல்லுது? முதல்ல, மனைவிகளே உங்களுடைய புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு ஒவ்வொரு மனைவியும் ஜெபிக்கணும். நான் எப்பொழுதும் எல்லா காரியத்திலும் என் கணவருக்கு நான் கீழ்ப்படியணும். எதிர்த்து நிற்கக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது, வாக்குவாதம் பண்ணக்கூடாது. கீழ்ப்படிதலோடு இருக்க எனக்கு உதவி செய்யும்னு நம்ம ஒப்பு கொடுத்துட்டா சமாதானம் வந்துடும். அதே மாதிரி புருஷர்கள், என் மனைவியை நான் நேசிக்கணும் ஆண்டவரே, என் உமக்கு பிறகு ஆண்டவருக்கு பிறகு என் மனைவியை தான் அதிகமாக நேசிக்கணும். நான் அவளை கனம் பண்ணணும், கனப்படுத்தி வச்சிருக்கணும், அவளுக்கு கொடுக்கக்கூடிய கனத்தை கொடுக்கணும். வேலைக்காரி மாதிரி நடத்தக்கூடாது, அடிமை மாதிரி நடத்தக்கூடாது. எனக்கு ஏற்ற துணையாக தந்திருக்கிறீங்க, அதனால் என் மனைவியை நான் நேசிக்கணும், என் மனைவியை நான் கசந்து கொள்ளக்கூடாது, என் மனைவியிடத்தில் நான் அன்பாக இருப்பேன். நான் எதை செய்தாலும் மனைவிக்கு அன்பா செய்வேன். எரிச்சலோட கோபத்தோட என் மனைவிகிட்ட பேச மாட்டேன். அதெல்லாம் எனக்கு மன்னிச்சிருங்க, நான் அன்பாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஜெபிச்சு பாருங்க, உங்களுடைய குடும்பத்துக்குள்ள சமாதானம் வந்துடும். அதே மாதிரி பாருங்களேன், எபேசியர் 6 ஒரு 3-4 வாசிக்கிறேன். பிள்ளைகளை கவனிங்க. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. இங்க பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்றார். பார்த்தீங்களா? பெற்றோர் பிள்ளைகள், அங்கே கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள். பிள்ளைகளே, நீங்க என்ன செய்யணுமா? பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். இல்லை, நீங்க கீழ்ப்படியாட்டா அப்பா அம்மாவுக்கு வருத்தம் வந்துடும். உங்க பெற்றோரை நீங்க துக்கப்படுத்தின ஆசீர்வாதமா இருக்க முடியுமா? அதனால முதல்ல கீழ்ப்படியணும். அதனால இந்த நான் என்னையே சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு எதிர்த்து பேசக்கூடாது. முறுமுறுக்கு சரியம்மா நான் செய்கிறேன்னு சொல்லணும், சரியப்பா நான் செய்கிறேன்னு சொல்லணும். நீங்கள் கீழ்ப்படுகிறத பார்த்து ஏசப்பா சந்தோஷப்பட்டு ஆசீர்வதிப்பாங்க. நீங்கள் கீழ்ப்படியாமல் போகும்போது அப்பா அம்மாவுக்கு வருத்தம் வந்துடும், சமாதானம் பாதிக்கப்படும்ல. ஏன் என் பிள்ளை எனக்கு கீழ்ப்படிய மாட்டேங்குதுன்னு சொல்லி அதனால் கீழ்ப்படியணும். அதே மாதிரி பெற்றோர், நீங்கள் பிள்ளைகளை பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகளை கோவப்படுத்தக்கூடாது. அவங்க கோவம் வர்ற மாதிரி நீங்கள் பேசக்கூடாது, நடக்கக்கூடாது. அவங்கள சந்தோஷமாக வைத்து கொள்ளணும். அவங்கள உற்சாகப்படுத்தணும். இதை குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது, குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. அவங்கள திருத்தணுமானா கர்த்தருக்கேற்ற சிக்ஷை வசனத்தை சொல்லி, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைங்க, இப்படி தான் நடக்கும்னு ஐயசப்பா சொல்கிறாங்க, இது தவறு அப்படி நீங்கள் உணர்த்தணுமே இல்லாமல் தாறுமாறான வார்த்தைகளை பேசி பிள்ளைகளுடைய உள்ளத்தை காயப்படுத்திடக்கூடாது. அதுவும் தவறு.
என்று பைபிள் சொல்லுது. அப்போ எல்லாருமே ஒரு கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள் அவங்கவுங்க காரியத்தில் வசனம் சொல்கிறபடி ஒழுங்காக நடந்தால் வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்கும். சில வீட்டில் பெரியவங்க இருப்பாங்கல்ல, மாமனார், மாமியார். அப்போது மாமியார் எப்படி இருக்கணும், மருமகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ரூத்து சரித்திரத்தை வாசிக்கணும். அங்கே மாமியார் சொல்கிறாங்க மகளே அப்படின்னு சொல்லி மருமகளை நேசிக்கிறாங்க. மருமகள் சொந்த தாயை போல நேசிக்கிறாள். எல்லாத்துக்குமே பைபிளில் நமக்கு இருக்குல்ல. அப்போ இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட மாதிரி நம்முடைய வாழுவதற்கு ஒப்பு கொடுத்தா குடும்பத்துக்குள்ளே சமாதானம் வந்துடும். இப்போ ஜெபிக்கலாமா? யார் யார் வீட்டில் சமாதான குறைவு இருக்குது, பிரச்சனை இருக்குன்னா, ஏசப்பா இன்றைக்கு அந்த சமாதான குறைவை மாற்றி எங்களுக்குள்ள தெய்வ சமாதானம் எங்கள் வீட்டில் இருக்கணும். நீங்கள் வாக்கு கொடுத்தபடி உங்களுடைய அலங்கத்துக்குள்ளே சமாதானம், அந்த ஆசீர்வாதத்தை தாங்கன்னு முதல்ல ஜெபிக்கணும். சரியா? அதன் பிறகு நம்ம நம்ம என்ன ஜெபிக்க போகிறோன்னு சொன்னால், நம்ம உங்களுடைய சபை, உங்கள் பாஸ்டர், உங்களுடைய சபை, அங்கே நடக்கிற ஊழியங்கள், அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். அப்புறம் நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்கணும். கடைசியில் நீங்கள் எழுதி வைத்திருக்கிற ஜெப குறிப்பை வைத்து இப்போ ஜெபிக்கணும். நம்ம கூட ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து நம்ம ஏசப்பா கிட்ட ஜெபிக்கிறோம். சரியா? இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? அப்படியே முழங்கால் படியிடலாமா? எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஏசப்பாவுக்கு முன்னால் எல்லாரும் ஜெபிக்கணும். எல்லாம் முழங்கால் படியிடுங்க. இப்போ ஏசப்பாட்ட ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய ஜெப குறிப்புகளை வைத்து கடைசியில் ஜெபிக்கணும். முதலாவது குடும்பத்துக்குள்ள சமாதானம், அதுக்கு ஜெபம். ரெண்டாவது நம்முடைய சபை, நம்முடைய தேசம், இந்த கொரோனா அந்த கிருமிகள் அழிக்கப்பட்டு சமாதானம் தேசத்தில் காணப்படணும், அதுக்கு ஜெபிக்கணும். கடைசியாக நம்முடைய ஜெப குறிப்புகளை வைத்து ஜெபிக்கணும். சரியா? ஜெபிக்கலாம். எல்லாம் முழங்கால் படியிடுங்க. ஏசப்பாட்டை ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த சந்தோஷமான வேலைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எல்லாரும் குடும்பமாக இணைந்து உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் உண்டாகும் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். எங்கள் வீட்டுக்குள்ளே தேவ சமாதானம் நிலைத்திருக்க ஜெபிக்கிறோம். எங்களுடைய குடும்பம் உமக்கு சொந்தம், நாங்கள் உமக்கு சொந்தம். எங்கள் குடும்பத்துக்குள்ளே சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறோம். தேவ சமாதானம் எங்கள் வீட்டில் நிலைத்திருக்கட்டும். இன்னும் ரட்சிக்கப்படாதவங்களை கர்த்தர் தொடும், அவங்களும் ரட்சிக்கப்படணும். என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு உமக்கு சாட்சியாக இருக்கும்படி ஆண்டவரை, ரட்சிக்கப்படாத என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற என் தகப்பனார், என் தாயார், என் பிள்ளைங்க அல்லது என் பெற்றோர், என்னுடைய மாமியார், மாமனார், அவங்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரை, ரட்சிக்கப்படாமல் யார் இருந்தாலும் அவங்களை சந்திங்க, அவங்களை தொடுங்க, அதற்காக ஜெபிக்கிறோம். தகப்பனே, நான் புருஷனாக கீழ்ப்பன் மனைவியை நேசிக்கிற இருதயத்தை தாருமென்று ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். என் கணவருக்கு நான் கீழ்ப்படிந்திருக்கணும்னு ஜெபிக்கிற மனைவிக்கு உதவி செய்யும். என் பெற்றோருக்கு நான் கீழ்ப்படிந்திருக்கணும்னு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். இந்த குடும்பத்தில் எந்த சமாதான குறைவும் வராதபடி நிறைவாக நீர் காத்துக்கொள்ளும். இப்பொழுது எங்களுடைய சபைக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய மெய்ப்பருக்காக ஜெபிக்கிறோம். சீக்கிரத்தில் சபை திறக்கப்பட்டு ஆராதனைக்கு செல்ல உதவி செய்யும். எங்க பகுதியில் இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும்ப்பா. எங்க தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும், அதற்காக ஜெபிக்கிறோம். எங்க தேசத்தில் இருக்கிற 138 கோடி மக்களும் ரட்சிக்கப்பட்டு உம்முடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று அவர்களுக்காக நாங்கள் கருத்தாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய முதலமைச்சரை ஆசீர்வதியும். அவர்கள் மீது ஆளுகை செய்து எங்கள் தமிழ்நாட்டுக்கு நன்மை நடக்கும்படி பயன்படுத்தும். எங்களுடைய பிரதமருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர் மேல கரம் வைத்து ஆசீர்வதித்து ஆளுகை செய்யும். எங்கள் நாட்டில் நன்மையும் ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும்படி கர்த்தர் அவளை பயன்படுத்தும். அவளை ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் தகப்பனை, எங்கள் காரியங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு இந்த தேவை இருப்பதை நீர் அறிந்திருக்கிறீர். அதற்காக இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெப குறிப்பை வைத்து ஜெபிக்கிறோம். தகப்பனை, இப்பொழுதும் தேவ ஊழியக்காரனாய் இந்த குடும்பங்களோடு இணைந்து அவருடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் என்னென்ன ஜெப குறிப்புகளை உம்முடைய பாதத்தில் வைத்து இப்பொழுது ஜெபிக்கிறார்களோ அந்த காரியத்தில் எல்லாம் நீர் அற்புதம் செய்ய வேண்டும் அப்பா. கடன் பிரச்சனைகள் மாறும்படி அற்புதம் செய்யும். வருமானத்திற்கு வழி உண்டாக்குவதற்கு அற்புதங்களை செய்தருளும். ஆண்டவரே, குடும்பத்தில் ஒரு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டாயிருக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, வியாதி பலவீனங்கள் எல்லாம்
எல்லாம் குடும்பத்தை விட்டு விலகும்படிக்கு ஆசீர்வதியும். தடைப்பட்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணும். ஆண்டவரே, இன்றைக்கு எங்க குடும்பத்தில் இந்த ஆசீர்வாதம் வேண்டும், இந்த அற்புதம் நடக்க வேண்டும் என்று யார் யார் என்னென்ன காரியத்திற்கு ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, ஜெப குறிப்புகளை எழுதி வைத்திருக்கிறார்களோ, அந்த காரியத்தில் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதமான மாற்றத்தை காணட்டும். எங்களுடைய ஜெபத்தை கேட்டீர், அற்புதங்களை காண செய்கிறீர். நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த குடும்பத்தில் சமாதானமும் பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் உண்டாயிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நீங்க உங்க குடும்பத்தோடு இணைந்து ஜெபிக்க ஆண்டவர் உதவி செய்கிறார். நாளை தினத்திலும் நாம் கூடி ஜெபிக்க போகிறோம். நீங்க எழுதி வைத்த ஜெப குறிப்பை டெய்லி கொண்டு வரணும். டெய்லி வைத்து ஜெபிப்போம். ஆண்டவர் அற்புதம் செய்திருவார். சரியா? நம்ம சேர்ந்து ஜெபிக்கும் போது நீங்க உங்களுடைய குடும்பங்களில் தேசத்துக்காக இணைந்து ஜெபிக்க விரும்பினா எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.